அவங்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. அதனால்தான் சாஸ்தா எல்லா இடத்துலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பரிவாரங்களோட தான் இருப்பார். அது சபரிமலையாக இருக்கட்டும், அச்சங்கோயிலாக இருக்கட்டும், ஆரியங்கவா இருக்கட்டும், இல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசத்தில் மேல இருக்கக்கூடிய புதிகை மலை, தென் கைலாயம் சொல்லக்கூடிய புதிகை மலையில இருக்கக்கூடிய பொன் சொரிமுத்து ஐயனார் கோயிலையும் சுவாமி எல்லா விதமான பரிவாரங்களோட காட்சி தரக்கூடிய மூர்த்தியாக, பரிவாரத்தின் பிரியராக இருக்கக்கூடிய மூர்த்தி தான் தர்மசாஸ்தா. சரி, ஒரு மூர்த்தியை வணங்கணும்னா அந்த மூர்த்தி எதுக்காக வணங்குறோம், எப்ப வணங்குறோம், எந்த நாள்ல வணங்குறோம், எந்த நேரத்துல வணங்குறோம், எப்படி வணங்குறோம், இந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்பதான் ஒரு மூர்த்தியை நீங்க வணங்க சொல்ல நீங்க என்ன கோரிக்கை கேட்கிறீங்களோ அந்த கோரிக்கை உங்களுக்கு எளிமையாக உங்களை அடையும். ரொம்பவும் ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப நாள் கல்யாணமே ஆகலையாம். அவர் போய் ஒரு முனிவர் காலில் போய் ரொம்பவும் வணங்கி கேட்டாராம், எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். அந்த முனிவர் பார்த்து சிரிச்சாராம். அவர் கேட்டாரு, ஏன் சிரிச்சிங்க, நான் எதுவும் தப்பா கேட்டேன்னா சொன்னதுக்கு, யார் இடத்துல என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னு அந்த தபஸ்வினி சிரிச்சாராம். எந்த விஷயமே வேண்டாம்னு பற்றற்று இருக்கக்கூடியவன் கிட்ட பற்று கொடுக்கக்கூடிய குடும்ப உறவினர்களை என்கிட்ட கேட்கிறப்பா இது என்னால தர முடியாதுன்னு அந்த முனிவர் ரொம்பவும் விளையாட்டா சொன்னாராம். அப்ப எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் கேட்கிறோங்கிற ஒரு விஷயம்தான் முக்கியம். அப்படி உங்களுக்கு எல்லா விதமான சாஸ்திர ஞானம், ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, எந்த ஒரு படிப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த படிப்பினுடைய ஒரு ஆழ்ந்த ஞானமும் தீர்க்கமான ஒரு பார்வையும் வேணுங்கிற ஒரு தரக்கூடிய தேவதை தான் சாஸ்தா. ஏன்னா எல்லா விதமான சாஸ்திரத்தின் தத்துவ ஞானமாக இருக்கக்கூடிய மூர்த்தி சாஸ்தா. இன்னொன்று விஷயம், நம்ம இந்த ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் சொல்றோம்ல, அப்படி அந்த சித்த மருத்துவத்துக்கும் அதிதேவதையாகக்கூடியவர் சாஸ்தா. ஏன்னா இந்த மூலிகள் எல்லாமே இருக்கக்கூடியது காடுகள்ல தான். இதே சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்துல ஆயுர்வேத பூஜிதாயி நமக்கு ஒரு நாமா வரும். அதாவது ஆயுர்வேதத்தை சுவாமி ரொம்பவும் விரும்பக்கூடியவர். அதாவது அந்த மூலிகை அந்த பக்ஷணங்கள் இலைகள் மூலமாக ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய மூர்த்தியாகவும் சாஸ்தா உள்ளார்ங்கிற ஒரு விஷயத்தை அதே சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒரு சாஸ்திரத்தினுடைய இன்டெப்த் நாலேஜ தரக்கூடிய மூர்த்தி சாஸ்தா. உங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, அப்படி அந்த கல்யாணத்தை யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உடைய சாஸ்தா பெயர் தான் கல்யாண வரதர்.